ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைசான் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ இந்த பைசான் படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை நம்ம ரிவ்யூ. ஸோ இதில் வந்து ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜோட எல்லா படத்துலையும் ஒரு மிருகம் காட்டியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு எருமைக்கடா அதோட தலை அந்த எலும்பு இதை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி படம் மூவ் ஆகுது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா துருவ விக்ரம் நடிச்சிருக்காரு. இதில் ஆடு மட்டும் இல்லாமல் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பாம்பும் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு அவர் என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் அவன் வந்து கபடியில் ஜெயிக்கணும், கபடியில் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சி மூவ் பண்ணுறான். ஸோ அதுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம துருவ விக்ரம். இவர் வந்து ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வர்றாரு. ஸ்கூலில் இருந்து காலேஜில் இருந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கபடியில் நல்ல ஒரு பெரிய பிளேயராக வரணும் அப்படின்றது அவரோட ஆசையாக இருக்குது. அதுக்காக அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து கபடியில் பயங்கரமாக மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் பசுபதி அவரோட அப்பாவை நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வகுப்பு குடும்பமும் ஒரு கீழ் வகுப்பு குடும்பங்கள், அதாவது ரெண்டு இனங்கள் மாதிரி இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சாதியில் இருக்கிறவங்க கீழ் சாதி இருக்கிறவங்கள வந்து அடித்து துன்புறுத்துகிற மாதிரியான ஒரு சீன்ஸ் இருக்குது. இதில் வழக்கம் போல் அதில் பயங்கரமான வெட்டு குத்து கலவரம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி அந்த ஏரியா லொக்கேஷன்ஸில் இருக்கிற மாதிரியே தான் அவர் படத்தை எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். ஸோ இது அவர் பேஸில் இருக்கிற மாதிரி இருக்கனால ஒவ்வொரு சீன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது நம்மளுக்கு தெரியுது. இதனால் நிறையா கலவரங்கள் நடக்குது. நிறைய பேர் அதில் இறந்து போகிறாங்க. அதில் முக்கியமாக நல்லா விளையாடுறவங்க எல்லாம் தான் கொண்டுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால பசுபதி வந்து பார்த்திங்கன்னா நீ கபடியிலலாம் விளையாட வேணாம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் அவர் வந்து ஒரு க்ளவ் சீன்ஸ் போகுது. ஒரு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி நீ கபடியை விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா துருவ வந்து நல்லா கபடியில் விளையாண்டு பெரிய ஆளாகிறாரு. ஸோ இவர் வந்து இந்த கபடியில் விளையாடுற இது சேம் டயத்தில் வந்து இதில் வந்து பசுபதியும் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ரோலை இது பண்ணியிருக்காங்க. கடைசியில் இந்த இதில் யார் ஜெயிச்சா, இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி குடும்பம் மாதிரி இருக்கிறதுல இதில் யார் ஜெயிச்சா, நம்ம துருவ விக்ரம் அவர் நினச்ச மாதிரி கபடியில் பெரிய ஆள் ஆனாரா, நேஷ்னல் லெவலில் அவர் போனாரா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து விக்ரமோட அந்த சாயல் வந்து துருவிட்ட தெரியுது. பட் அதை அவர் மாற்றிக்கிட்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவர் ஸ்டைல் வந்து நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பசுபதியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் ரொம்ப கனமானதாக இருக்குது. பார்ப்போம் இதில் இந்த கபடி வீரர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.